இன்னும் வந்துட்டு லோட் ஆயிட்டு இருக்கு விஷயம். பிஸ்மில்லா. கல்கலாவினுடைய கடைசி பகுதியை முடிகிறோம் ஏன்னா. ம். பிஸ்மில்லா ஒன்றாவது பாப்போம். والله مش والله من وراء والله من ورائهم محيط. இப்போதும் பிள்ளை வராம. والله من ورائهم محيط. குட். இந்த வரா தான் பிரச்சனை ஆச்சுன்னா திருப்பி ஒருக்கா ஓய் கொண்டு போவோம். اوكي شيخ. والله من ورائهم محيط. ஓகே. ரெண்டாவது. وعداد ரைட். وفرعون ஸ்டார்டிங் பிள்ளை. صحيح شيخ. وعاد وفرعون وإخوان لوط. وإخوان لوط. وعاد وفرعون وإخوان لوط. மூணாவது. وإن مسه الشر في في فيؤس قنوط. காமதும் பார்ப்போம். وإن مسه الشر في صحيح شيخ. ஃபயு. ஃபயு அல்ல. ஃபய ஊ நீட்டுங்க. ஆள் இந்த வாவுக்கு மேல வந்து இல்ல ஹம்சா. فيؤوس ஏ الشيخ. ஃபய ஊ. وإن مسه الشر فيئوس. ஃபய ஊ அலிஃப் சவுண்ட் வரணும். وإن مسه الشر فيئوس قنوط. க அல்ல கா. வனூத்து. قنوط. وإن مسه الشر فيئوس قنوط. திருப்பி ஒரு கோதுங்க பிறவராம. وإن مسه الشر فيئوس قنوط. குட். அடுத்து போவோம். நாலாவது. ألا إنه بكل شيء محيط. திருப்பி ஒரு கோதுங்க. ألا إنه بكل شيء محيط. ஓகே ஐந்தாவது வாங்க பாப்போம். فاحكم بيننا بالحق ولا تشطط ولا. واهدنا. ولا. ولا. ولا أوكي شيخ. ولا.
فاحكم بيننا بالحق ولا تشطط واهدنا إلى سواء الصراط. திருப்பி திக்காம நிப்பாட்டா நிப்பாட்டி வரலாம் பிரச்சனை இல்லை. اوكي يا شيخ. فاحكم بيننا بالحق ولا تشطط واهدنا إلى سواء الصراط. திருப்பவும் பாவம். فاحكم بيننا بالحق ولا تشطط واهدنا إلى سواء الصراط. இதுல இந்த வல துஷ்தித்து என்ற பகுதி தானே, அது ஒரு சொல் தானே அது. آه. أوكي அதை شيخ. நீங்க ஒன்று முன்பகுதியோட சேர்த்து கொண்டா சரிங்க. பில் ஹக்கி வல துஷ்தித்து. أوكي شيخ إن شاء الله. சரி, அப்படி தனியாக ஓதக்கூடாது. ஒரு ஒரு சொல் எங்கேயும் ஓதுறல்ல, அது வாசிக்கிற மாதிரி أوكي தான் நிற்கும். அல்லது எங்களை அந்த எழுத்து கூட்டி ஓதுற அந்த லெவல்கள் வர மாதிரி இருந்துடும். இப்போ அதை நாங்கள் أوكي ஏதாவது பகுதியோட சேர்க்கணும். இப்போ வலா துஷித்துங்கிறது பின்பகுதியோட சேர்க்க இயலாது. ஏன் சேர்க்க இயலாது? أوه. பின்பகுதியில் திருப்பி அடுத்த பாகம் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் அதை أوكي شيخ. முன்பகுதியோட சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு படிச்சுக்கொள்ளணும். ஹை, أوكي شيخ. நல்ல நாங்கள் அடுத்த பகுதியை இன்றைக்கு ஆரம்பிப்போம். இதோட 4வது பகுதி ஒரு முக்கியமான பகுதி. இதை நாங்கள் ஆரம்பிச்சு வைப்போம். இன்றைய பாடத்தில் 4வது பகுதியில் أوكي வந்து شيخ. நாங்கள் பார்க்க போகிற சட்டம் சுக்கூன் செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான சட்டங்கள். அஹ்காம் மீமு சாக்கினா என்று சொல்லப்படக்கூடிய மீமோடு சுக்கூன் செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான சட்டங்கள். அதாவது குர்ஆன்ல ஓதி கொண்டு போகிற சந்தர்ப்பத்தில் எந்த இடத்துல எல்லாம் சுக்கூன் செய்யப்பட்ட மீம் உண்டு வருதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த சட்டம் நாங்கள் அப்ளை பண்ணுவோம். அந்த இடங்களில் கவனமாக ஓதுவோம். أوكي شيخ. இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் படித்த சட்டங்கள் எல்லாம் இதுக்கு முன்பு நான் படித்த சட்டம் எல்லாம் இந்த இடத்துக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அஹ், أوكي شيخ. இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் என்றால் 3 வகையான சட்டங்கள் இருக்கு. இந்த பேர்களை கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி சொல்லி சொல்லி நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளலாம். ஒன்று சொல்லுவோம் இஹ்ஃபா. என்ன பெயர்? إخفاء. எஸ். ரெண்டாவது இதுகாம். மூணாவது إدغام. இதுகாம். மூணாவது இல்ஹார். மூணாவது இல்ஹார். இப்படி 3 إظهار. சட்டங்களை إظهار. எஸ் நாங்கள் இந்த இடத்துல அடையாளப்படுத்தலாம். இதில் நாங்கள் முதலாவது பகுதிக்கு வந்தோமென்றால் இஹ்ஃபா என்றதுக்கு வந்தோமென்றால் இஹ்ஃபாட பேசிக் தியரி இதுதான். இஹ்ஃபாட சட்டத்தில் பேசிக் தியரி சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு தொடர்ந்து குர்ஆன்ல சுக்கூன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து இந்த இஹ்ஃபா என்று சொல்லப்படக்கூடிய சட்டத்துக்கு ஒரு எழுத்து இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்ன விஷயம் என்றால் அல் குர்ஆன்ல இருக்கு சாரி அலிஃப்ல அரபிக்ல இருக்கிற அலிஃப்லேருந்து யா வரைக்கும் எழுத்துக்கள் தானே, அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் இந்த மூன்றும் பிரித்து எடுத்துக்கொள்ளும். இந்த 3 சட்டங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால வரக்கூடிய எழுத்து எது என்கிறத வச்சுதான் சட்டம் வரப்போகுது. சுக்கூன் செய்யப்பட்ட أوكي மீமை شيخ. தொடர்ந்து அதுக்கு அப்புறம் முன்னுக்கல்ல பின்னுக்கு. அப்ப இதுல பார்த்தோம்னா பாருங்க, சுக்கூன் செய்யப்பட்ட أوكي. மீமை தொடர்ந்து இஹ்ஃபாக்குரிய எழுத்து என்ன என்றால் பா. பே என்ற எழுத்து மட்டும்தான் இஹ்ஃபாக்குரிய எழுத்து. அப்போ சுக்கூன் أوكي செய்யப்பட்ட شيخ. மீமை தொடர்ந்து இஹ்ஃபாவினுடைய எழுத்து பா வந்துச்சு என்றால் நாங்கள் என்ன செய்யணும்? சுக்கூன் செய்யப்பட்ட மீமினுடைய அந்த இம் என்ற அந்த சவுண்டை பாவின் மூலமாக மறைச்சி உண்ணா படிச்சுக்கிறோம். உண்ணான் விஷயத்த உண்ணாவை எடுத்து நாங்கள் ஓதணும். أوكي شيخ. சரி, இப்போ நான் உதாரணம் அதுக்கு முன்னுக்கு
இந்த மறைக்கிறது என்றா என்னன்னு நான் விளங்கிக் கொள்ளணும். மறைக்கிறன்னு சொன்னால் அழிச்சு போட்டு ஓதுறது அல்ல. மறைக்கிறதுங்கிறது என்ற சவுண்டை மறைக்கிறதான். மீமை ஃபுல்லா விட்டு போட்டு ஓதுறண்டு அல்ல. சுக்குன் செய்யப்பட்ட ஓகே மீமுக்கு மேல ஷேக். வர அந்த என்ற சவுண்டை நாங்கள் விட்டு போட்டு ஓதும். பாவின் மூலமாக பாவினுடைய எழுத்து பாவின் மூலமாகத்தான் நாங்கள் மறைக்கணும். பாவை அழிச்சு போட்டு ஓதுற என்ற ஒன்றல்ல என்கிறது மிக முக்கியமான விஷயங்களாக உங்களுக்கு சொல்லப்பட்டி. இப்ப நாங்க இதுல ஒரு உதாரணம் மட்டும் பார்ப்போம். இப்ப இந்த வசனத்தை கொஞ்சம் ஓதும் பார்ப்போம். ألم يعلم بأن الله يرى. ஆ யஅலம் யஅலம் பி என்ற சவுண்டை தெளிவாக வெளிப்படுத்தி ஓதுறது பிழை. ஓகே ஷேக். இல்லை ஒரு விஷயம் ஈஸியாக விளங்குன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் சொல்ல சட்டத்தை ஃபுல்லாக பட் எங்களுக்கு சட்டத்தை நீங்கள் விளங்கப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஓதி கொண்டு போகிற இடத்துல யாயிலம் பி என்ன சட்டம் என்று உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்பமாக இருந்தால் நீங்கள் ஒரு இடத்துல ஓதுறீங்க, அந்த இடத்துல நீங்கள் இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணலைன்னா நாங்கள் அந்த கேள்வி கேட்போம். அப்போ நீங்கள் ரிப்ளை பண்ணணும் எப்படி? சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு தொடர்ந்து இஹ்ஃபாவினுடைய எழுத்து பா வந்திருக்குது. எனவே நாங்கள் அந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீமினுடைய என்ற சவுண்டை மறைச்சி பாவின் மூலமாக மறைச்சி குன்னா செஞ்சு நாங்கள் ஓதணும். இப்படி சட்டத்தை எங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு ஓகே அர்த்தம் ஷேக். இருந்தால் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்பர்டாக ஆகிக்கிறீங்க, உங்களுக்கு மறக்காதுங்கிறது நாங்கள் அதில் உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக வேண்டி. உங்களுக்கு ஈஸி நினைக்கிறேன். நீங்கள் ஒரு முறை கட்டாயம் ரெக்கார்டை கேளுங்க, புதிய சட்டத்தை ஃபுல்லாக கேட்டுட்டு ஷோர் ஷேக். இந்த ஒர்க்கை ரெடி ஆகிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே இதுக்கு ஷேக் முன்னாடி இன்ஷால்லா. படித்த சட்டங்கள் தவறுகளுக்கு உட்படக்கூடாது. உண்டைக்கு கல்கலாட இறுதி பாட்டில் நிறைய மிஸ்டேக்கள் வந்து இது அந்த மாதிரியான மிஸ்டேக்கள் ரிட்டர்ன் ஆகக்கூடாது இன்ஷா அல்லாஹ். ஓகே ஷேக் இன்ஷால்லா. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.